என்ன முத்து, ரொம்ப சந்தோஷமா உலாத்திட்டு இருக்க? இன்னைக்கு மாதிரி என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்தது கிடையாதுமா. பாத்தேனே, உன் பொண்ணு கைய பிடிச்சு நான் தான் உங்க அப்பான்னு எங்க நீ சொல்லிடுவோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அந்த பயம் எனக்கே இருந்துச்சுமா. என்ன சொல்ற? உன் பொண்ணு கிட்ட நீ தான் அப்பான்னு சொல்ல உனக்கு என்ன பயம்? அந்த பயத்தோட அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரியாதுமா. என்ன, நீங்க பணக்காரங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல ஏழை இல்ல. ஆனா நான் அப்படி இல்லம்மா. பரம்பரையாவே ஏழை, தற்குறி. என் வாழ்க்கை பூராம எத்தனை விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆனா அதே சமயம் தலைமுறையா தொடர்ற ஏழைங்கிற அந்த சாபத்திலிருந்து என் பொண்ணு தப்பிக்கணுமா. காரு, பணம், பங்களா, வசதின்னு அவ ஓஹோன்னு வாழணும். அதுக்கு என் பாசம் தடையா இருந்துடக்கூடாது. அதனால காலம் பூரா நான் ஒளிஞ்சு வாழறது கூட தயாரா இருக்கிறேம்மா. எனக்கும் இதெல்லாம் புரியுது. இந்த கேள்வியை என் மனசுல பல தடவை கேட்டிருக்கேன். உலகம் நல்லபடியா இயங்கணும்னு ஆண்டவன் மனிதர்களுக்குள்ள பல ஏற்றத்தாழ்வுகளை படைச்சிருக்கான். ஆனா அதுவும் அப்பப்போ தலைகீழா மாறணும் இல்லையா? அதாவது கீழ்மட்டத்துல இருக்கிறோம் மேல்நிலைக்கு வரணும், மேல இருக்கிறவங்க கீழே போகணும். அப்படி இருந்தா தானே நாம கடவுளை கும்பிடுறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப புரியுதாமா எங்களோட கஷ்டம்? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே புரிஞ்சதுனாலதான் சாவித்திரிக்கு கொஞ்சம் துரோகம் பண்றோம் அப்படிங்கிறது மனசளவுல இருந்தா கூட உன் பொண்ணு பிரீத்திக்கு பல லட்சம் ரூபாய் சொத்து அவளுக்கு கிடைக்க போறதுன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுலயும் யார் கண்டுபட்டுச்சோ தெரியல. இப்ப பாரு, பரிமளத்தோட நிலைமையை நினைச்சு நம்ம வருத்தப்படும்படியா இருக்கு. இதுல இந்த சாவித்திரி பொண்ணு எங்க போனானே தெரியல. அந்த கழுது பேசாம இங்க வந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏன்பா, இங்க வந்துட்டா மாத்திரம் அவளோட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருமா? ஏமா, அப்பா அவ எங்கதான் போயிருப்பா? முத்து, நீ இந்த ஊருக்கு போ, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். எந்த ஊருக்கு போக சொல்றீங்க? அதான் அவ வளர்ந்தாளே சண்முக ஐயா இருக்கிற ஊரு. அங்கெல்லாம் போறதுக்கு அவளுக்கு தைரியம் துணிச்செல்லாம் கிடையாதுமா. என்னப்பா இப்படி சொல்ற? பிரீத்தியே நம்ம கிட்ட சொல்லிட்டா சாவித்திரி முன்ன மாதிரி இல்ல, அவ ரொம்ப மாறிட்டான்னு. அதனால அவளுக்கு அங்க போற தைரியம் வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவ அங்க போனா அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுமா. அவளுக்கு எங்கதான் பிரச்சனை இல்ல. சரி, நாம இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம். நீ ஊருக்கு கிளம்பு, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். அம்மா, பணம் எங்கிட்டே இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் போய் நேர்லயே பாத்துட்டு வந்துடுறேம்மா. வரட்டுமா? வரேன். யார் சார் நீங்க? தம்பி, நான் சாவித்திரி தேடி வந்திருக்கேன். சாவித்திரி தேடியா? நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் வெளியூருப்பா. சாவித்திரி இப்ப வேலை பார்க்கிற குடும்பத்துக்கு நான் ரொம்ப வேண்டியவன். சார் நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாவை கூட்டு வரேன். என்னம்மா சாவித்திரி,
ஜோதி தெரியுதாம்மா? மனசுக்குள்ள எவ்வளவோ குழப்பங்களை வச்சுக்கிட்டு இப்படி அவசர அவசரமா வந்து சாமி கும்பிட்டா புத்திக்கு ஒரு நாளும் ஜோதி தெரியாதும்மா. பக்திங்கிறது பரமாத்மாவோட இணைய துடிக்கிற காதலா இருக்கணுமே தவிர ஆத்திர அவசரத்துக்கு உபயோகப்படுத்துற வலி மாத்திரை ஆயிடக்கூடாது. பாமரர்களுக்கு வேணா பக்திங்கிறது ஒரு வலி நிவாரணியா இருக்கலாம். ஆனா நீ அப்படி இல்லையே, படிச்சவ. என்னம்மா அப்படி பாக்குற? நீதான் வாழ்க்கைய நிறைய படிச்சவளாச்சே. அப்படிப்பட்ட நீ வாழ்க்கை சக்கரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கலாமா? ஐயா, நீங்க சாவித்திரி ஊர்ல இருந்தா வரீங்க? என் பொண்ணு எப்படி இருக்கா? எங்க இருக்கா? அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமே ஐயா. என்னம்மா சொல்றீங்க? அப்ப சாவித்திரி இங்க இல்லையா? தம்பி சொன்ன வேகத்தை பார்த்து சாவித்திரி கிடைச்சிட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேன். நீங்க என்னையா சொல்றீங்க? சாவித்திரி காணாம போயிட்டாளா? என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? அங்கேயும் அவ சந்தோஷமா இல்லையா? சாவித்திரி ஒரு பணக்கார வீட்டுல தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. நல்ல சந்தோஷமா தான் அவங்களும் வச்சிருந்தாங்க. யாருக்கு பட்டுச்சோ ஒரு சின்ன பிரச்சனை அந்த பொண்ணு மேல பழி விழுந்துச்சு. மனசு உடைஞ்சு அவ எங்கேயோ புறப்பட்டு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? மறுபடியுமா அவ மேல பழி விழணும்? கடவுளே, என் பொண்ணை ஏன் இப்படி சோதிக்கிற? சில பேரோட தலையெழுத்து ஆண்டவ இடது கையால தான் எழுதுவான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாவம் இவ நிம்மதி இல்லாம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா. ஆமா, இங்க நிச்சயமா சாவித்திரி இருப்பா நம்பித்தான் வந்தேன். இங்க என் பொண்ணு வந்திருந்தா அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்திருப்பேனேங்க. இப்ப அவ எங்க போனாலோ, மறுபடியும் அவ என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ. ஐயா, கொஞ்சம் அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி பாருங்க ஐயா. சாவித்திரி போற இடமெல்லாம் நான் தேடி பார்த்துட்டேங்க. அங்கெல்லாம் இல்லாத ஆளதான் இங்க தேடி வந்தேன் நானு. இங்க வந்து நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே. கடவுளே என்ன இப்படி ஏமாத்திட்டாரு. கடவுள் ஏமாத்தலையா? மனுஷங்க தான் அவளை மாத்தி மாத்தி ஏமாத்துறாங்க. அவ முகத்தை பார்த்தாலே அந்த வெள்ளை மனசு நமக்கு தெரியும். அந்த மனசை இப்படி நோகடிப்பாங்களா? பாவிங்க பாவிங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான்மா. அது மட்டும் இல்ல, 4 நல்ல மனுஷங்களுக்கு நடுவுல கொண்டு போய் ஒரு கெட்ட மனுஷனை வைக்கிறதா கடவுளோட பொழுதுபோக்கே. அதுலதான் அந்த அப்பாவி பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. அந்த வீட்டு மனுஷங்களே இப்ப தப்ப உணர்ந்து 4 பக்கம் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சாவித்திரி தான் எங்க போனானே தெரியல. அப்ப நான் கிளம்புறேம்மா. கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்குங்கம்மா. கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கிறோம். அந்த ஓடுகாலியே இங்க வந்துடக்கூடாது. ஐயா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு வெறுப்பு? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த சின்ன வயசுல அவ பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க பட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் மண்ணோட மண்ணா போயிருப்பீங்க. தன்னை பெத்தவங்க யாருன்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஊமையா இருக்கா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தன்னைத்தானே இந்த பொண்ணு அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக அது வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. சாவித்திரி நீங்க புரிஞ்சுக்கலினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தப்பா மட்டும் பேசாதீங்க. ஐயா, இவர் சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுடுங்க. ஆமாங்க ஐயா, எனக்கு 2 பொண்ணுங்கன்னு நினைச்சு கடைசி வரைக்கும் என் சாவித்திரியை நான் பார்த்துப்பையா. இத பாருமா சாவித்திரி, உனக்குன்னு நிறைய கடமைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒரேடியா உதறி எரிஞ்சிட்டு இப்படி பாதியிலேயே ஓடி வந்துடக்கூடாதுமா. இந்த மாதிரி சொல்லிதான் அப்பவும் என்ன அனுப்பி வச்சீங்க. ஆனா என்னாச்சு? சொந்த வீட்லயே வேலைக்காரியா வாழ வேண்டிய விதி. அவங்கதான் என் அப்பா அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்கள என் முதலாளியா நினைச்சு ஐயா அம்மான்னு கூப்பிடுற வேதனை இருக்கே.
அதை அனுபவிச்சாதான் என் வலி தெரியும். சாவித்திரி, நீயா வலிய பத்தி பேசுற? ஒவ்வொரு கட்டத்திலையும் உன் வாழ்க்கையில வலிக்கு பிறகுதானம்மா புது வழியே பிறந்துச்சு. அந்த வழியில தானம்மா உன் புது வாழ்க்கையே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எப்படிம்மா வலியை நீ வெறுக்க முடியும்? இவ்வளவு சொல்றியே, அந்த வீட்டுல வேலைக்காரியா வாழ்ந்த வாழ்க்கை நிஜமாவே உனக்கு இம்சையா இருந்துச்சுன்னா உன் முகத்துல இவ்வளவு பளபளப்பும் தேஜஸும் இன்னைக்கு வந்திருக்குமா? ஏதோ ஆத்திரத்துல நீ வெளியே வந்துட்ட. ஆனா வாழ்ந்த வரைக்கும் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேங்கிறத இது சொல்லுது. அது ஏன்னு யோசிச்சு பாத்தியா? அதுதாம்மா ரத்த பந்தத்தோட மகிமைங்கிறது. தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ ஒரு வேலைக்காரியா தரையில படுத்து பழையதை சாப்பிட்டாலும் ஒரே வீட்டுல சொந்த அப்பா அம்மாவோட வாழற சுகம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப அழகானதுமா. அதுல கிடைக்கிற நிம்மதி ரொம்ப அபூர்வமானது. இதுக்கப்புறமா நீ கடவுளை வெறுக்கிற? நான் ஒண்ணு கடவுளை குத்தம் சொல்லல, நன்றி தான் சொல்றேன். ஏன்னா என் அப்பா என்ன வெறுத்தாலும் என் மகளே இல்லைன்னு ஒதுக்கி வச்சாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அந்த அளவுக்கு என் அம்மா என் மேல பாசத்தை கொட்டுறாங்க. ஒரு சமயம் தோணும், ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதா அப்படிலாம் நடந்துக்கிறாங்களான்னு. அப்ப நான் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டேன், இன்னொரு பக்கம் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வியில என்னோட எல்லா சந்தோஷமும் சிதறி போச்சு. காசுக்காக ஏன் இப்படி பண்ணன்னு என் முகத்தை பார்த்து கேட்டாங்க பாருங்க. அந்த நிமிஷம் நான் பட்ட பாடு இருக்கேன், அப்படியே செத்து போலாம் போல இருந்துச்சு. ஆண்டவனோட சித்தம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். நான் வர்றேம்மா. அம்மா, உங்களை நோகடிச்சிட்டு என்னால போக முடியலம்மா. அதே சமயத்துல எங்கிட்ட இருந்து எந்த விஷயம் கிடைக்காது. அத சொல்ற நிலைமையில நான் இல்ல. உங்க ரெண்டு கேள்விக்கு நான் ஒரே பதில் சொல்றதா இருந்தா ஆமா. அப்போ சாவித்திரியோட அப்பா அம்மா 2 பேரும் உயிரோட இருக்காங்களா ஐயா? ஆமா. இது போதும் ஐயா, இது போதும். கடவுளே, என்னால நம்ப முடியல. என் பொண்ணு அவங்க வெறுக்காம ஏத்துப்பாங்களா ஐயா? சந்தோஷம் ஐயா, என் வயித்துல நீங்க பாலை வாத்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இது போதும் ஐயா, ரொம்ப சந்தோஷம். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்திட்ட. சொந்த பொண்ணு மாதிரி என் மேல பாசம் காட்டின அவங்க வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? நீ உன் கோணத்துல இருந்தே வாழ்க்கையும் மனுஷங்களையும் எடை போடுற சாவித்திரி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அந்த அம்மாவோட பார்வையை முழுசா மறைச்சிருக்கலாம். அதனால அவங்களுக்கு சில தப்பான கணிப்புகள் ஏற்படுறது சகஜம்தான். அப்படி ஒரு கட்டத்துல தான் அவங்க உன்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதை ஒரு நாள் நீ பெருசுபடுத்த கூடாது. சொல்ல போனா அப்படி ஒரு கேள்வியை உன்னை பார்த்து கேட்டுட்டுமேன்னு உன்னை விட அதிகமா துடிச்சது அவங்களாத்தான் இருக்கும்னு எனக்கு படுது. ஒரு
நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கே எல்லாம் நல்லா புரியும். அம்மா 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 பிரீத்தி, நான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்காங்க.